ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தினால இந்த காணொளியை பார்க்கிறவங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்களோடு கூட நான் ஒரு வேத பகுதியை தியானிக்க நான் வாஞ்சிக்கிறேன். இந்த நாளில் கூட வேதாகமத்துல, பரிசுத்த வேதாகமத்துல சொல்லப்பட்ட ஒரு வேத பகுதியில பார்ப்போமானால் 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது: பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படி உம்முடைய பிள்ளைகள் சிலர் சத்தியத்துல நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன் என்று வேதம் சொல்கிறது. பிரியமான என் அன்பு தேவ ஜனங்களே, சபை கூடி வருகிற விசுவாசிகளின் வாழ்க்கையில முதலாவது சத்தியத்தின்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார், தேவன் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில சபை கூடி வருவது நல்லது, அது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது, தேவன் விரும்புவது. ஆகையால் நாம் சபை கூடி வரும்போது சத்தியத்திலே நாம் நடந்து கொள்ள வேண்டும். சத்தியத்திலே நாம் நடந்து கொள்வோமானா தேவன் அதை விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்று யோவான் சொல்லப்பட்டதை நாம் வாசிக்கிறோம். இன்னும் ஒரு வேத பகுதியை நாம் பார்ப்போமானா 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது: என் பிள்ளைகள் சத்தியத்தில நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. யோவான் சொல்லப்படும் போது சத்தியத்தில நாம் நடந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தில நடந்து கொள்ளும் போது தேவன் சந்தோஷப்படுவார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் சபை கூடி வருகிறோம். சபைக்கு வருகிற கிறிஸ்தவர்கள், சபைக்கு வருகிற விசுவாச பிள்ளைகள் யாவரும் சத்தியத்துல நாம் நடந்து கொள்ள வேண்டும். வேதத்துல அநேக வார்த்தைகள் உண்டு. உங்களோடு கூட நான் 4 காரியங்களை சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். 2வது காரியம், நாம் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது: விசுவாசத்துல நடந்து கொள்ள வேண்டும். நாம் விசுவாசத்துல நடந்து கொள்ள வேண்டும். சபைக்கு வந்தால் மட்டும் போதாது, சபை கூடி வந்தால் மட்டும் போதாது, நாம் விசுவாசத்துல நடந்து கொள்ள வேண்டும். விசுவாசத்துல நாம் வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பிரியமானவர்களே, 3வது காரியம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது: நாம் ஆவியில ஆவிக்கேற்றபடி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆவிக்கேற்றபடி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். ஆவிக்குரிய திருச்சபைக்கு வந்தால் மட்டும் போதாது, ஆவிக்குரிய கிறிஸ்துவர்களா இருக்கிற நாம் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ள வேண்டும். 4வது வேதகமத்துல ஒரு காரியத்தை சொல்லப்பட்டதை நான் உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும். அன்பிலே நாம் நடந்து கொள்வோமானா தேவன் அன்பாகவே இருக்கிறார். நாம் கிறிஸ்துவர்களா இருக்கிற நாம் அன்பிலே நாம் நடந்து கொள்ள வேண்டும். நாம் பாடலை பாடுகிறோம், அன்பு கூறுவேன் என்று பாடுகிறது மட்டும் போதாது. நம்முடைய வாழ்க்கையில நம் சபை கூடி வருகிறா நம்முடைய சகோதரிகள் மத்தியில, கிறிஸ்துவர்கள் மத்தியில நம்முடைய வாழ்க்கையில அன்பினால நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு காரியத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க நான் வாஞ்சிக்கிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லும்போது அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும். தேவன் அழைத்திருக்கிற அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, சபைக்கு கூடி வருகிற நம்முடைய வாழ்க்கையில, சபை கூடி வருகிற விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் எதிர்பார்ப்பது, முதலாவது காரியம் சத்தியத்தில நடந்து கொள்ள வேண்டும். 2வது விசுவாசத்துல நடந்து கொள்ள வேண்டும். 3வது ஆவியினால் நடந்து கொள்ள வேண்டும். 4வது அன்பினால் நடந்து கொள்ள வேண்டும். 5வது தேவன் அழைத்திருக்கிறார், அழைப்புக்கேற்ற பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, நாம் சபை கூடி வருகிறார் எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலும், எல்லா விசுவாச வாழ்க்கையிலும், எல்லாருடைய ஊழியர் வாழ்க்கையிலும் தேவன் எதிர்பார்க்கிறபடி நாம் வாழ்வோமானா, தேவன் எதிர்பார்க்கிறபடி நாம் நடப்போமானா நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்தி அவர் அழகு பார்க்கிறார்.
உன்னதமான தேவன் நம் ஆண்டவர். உங்களுக்காக நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிறார், கேட்கிறார் எல்லா ஜனங்கள் மீதும் உம்முடைய அன்பின் கரம் இறங்கட்டும். உம்முடைய அன்பின் கரம் வைத்து ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. சபை கூடி வருகிற எல்லா மக்கள் மீதும் உம்முடைய கரத்தை கொண்டு ஆசீர்வதிங்கப்பா. இது பார்க்கிறா, இது கேட்கிறா ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் என் அப்பன் இயேசு உம்முடைய கரம் ஒவ்வொருவரையும் தொடப்படட்டும், மாற்றங்கள் உண்டாகட்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.